வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூண்டு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பூண்டு குழம்புக்கு நார்மலாக நான் குழம்பு மிளகா பொடி போட்டு தான் பண்ண போறேன். நீங்க சாம்பார் பொடி, குழம்பு மிளகா பொடி, இல்லை வத்த குழம்பு பொடி எது இருந்தாலும் போட்டு பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருத்து. கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம், வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஒரு 20 பல்லு பூண்டு வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை தான் சேர்த்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகா பொடியோ, நான் சொன்ன மாதிரி சாம்பார் பொடியோ, அது அப்படியும் இல்லைன்னா வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தனியா பொடியும் சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த எண்ணெயில் வதங்கிட்டு இப்போ வந்து நல்லா ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்க போகிறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெல்லம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து பூண்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு நம்ம. ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, காரத்துக்கு வரமிளகா பொடி. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. ஸோ அதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு கறியும் வந்து வதக்கியாச்சு. இதை அப்படியே நீங்கள் பரத்தி விட்டுட்டிங்கன்னா அது தானே வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான் பூண்டு குழம்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு காரக்கறி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.